எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன். 12 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம். நீ ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா நீ திசைகட்டு போக மாட்டேன். டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஆடுகள் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன். எந்த எந்த மதீனனான முட்டாள் மேய்ப்பன் ஓநாய்களுக்குள்ள ஆடு அனுப்புவான்? அவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஏன்டா அனுப்புறேன் அப்படின்னா, ஆட்டு மேல இருந்த நம்பிக்கையில் அல்ல, மேய்ப்பன் மேல இருக்கிற நம்பிக்கையில் அனுப்புறேன். ஹல்லேலூயா! அந்த வழியில் வருகிறவனுக்கான ஆசீர்வாதங்கள். சார் அந்த வழி எது சார்? எது சார் அந்த வழி? ஆவியானவர் சொன்னாரு, எது அந்த வழி என்று கேட்பதை விட யார் அந்த வழி என்பதே சிறந்த கேள்வியா இருக்கிறது. இது போய் சேரும் இடத்திற்கான ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் போய் சேர்ந்தா சரியாயிரும் சார். அவர் என்ன சார், அவர் போய் சேர்ந்துட்டார் சார். நான் சேர்ந்துட்டாருன்னா எங்க சேர்ந்தாரு அப்படின்னு கேட்கவே இல்லை. சேர்ந்துட்டாருன்னா ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் போற வழியில இருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில் எப்ப சந்தோஷம் தொடங்குது? போய் சேர்ந்த பிறகுதான் சார் நிம்மதி. இல்ல சார், போற வழியிலே நிம்மதி. அதுதான் பைபிள் நம்ம கொடுக்கிறது. இந்த நாள் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் நீ வியாதி இல்லாமல் இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் சஞ்சலம் தவிப்பும் இல்லாமல் நித்திய மகிழ்ச்சியின் தலையின் மேல் இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் என்ஜாய் பண்ண வேண்டிய நாள். நல்ல கையத்தடி கர்த்தரை சொல்லுமாமே. எஸ். ஓகே நண்புக்குரியவர்களே, ஆகவே தொடர்ந்து இந்த வார்த்தையை இன்னும் ஆழமாய் இருதயத்தில் பதிக்கத்தக்கதாக நாம் ஏசாயா 35 அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். த ஹைவே பிளெஸிங்ஸ் என்று நாம் வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். அதாவது சியோனுக்கு போற வழியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, பரலோகத்தின் பாதையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். பாதைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. போன பிறகுதான் ஆசீர்வாதம் கிடையாது. அந்த பாதைக்குள்ள நீங்க வந்தாலே ஆசீர்வாதம். அந்த பாதைக்குள்ள வந்தாலே ஆசீர்வாதம். ஆவியானவர் கேட்டாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை மோசமான பாதை சார் அப்படின்னா ஆபத்து எங்க இருக்கு? அந்த பாதையோட முடிவில் இருக்கா, போற வழியில இருக்கா? அந்த பாதை மோசமான பாதைன்னா ஆபத்து போற பாதையிலே இருக்கு. அப்படி ஒரு பாதை ஜீவ பாதைனா ஜீவன் போற வழியிலே இருக்கு. That is what the meaning of this verse. அப்ப இந்த ஏசாயா 35 நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போன வாரம் அதை ஸ்டார்ட் பண்ணோம். மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். யார் மீட்கப்பட்டவர்கள்? 1 பேதுருவில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். இப்ப நம்ம தான் அந்த பாதையில் இருக்கிறோம். ஸோ நம்ம குறித்த உயில் தான் அது. அந்த 12 ஆசீர்வாதம், ஏறக்குறைய 12 ஆசீர்வாதங்கள் இந்த ஏசாயா 35 இருக்கு. எத்தனை ஆசீர்வாதம்? எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 12 blessings, இகபர ஆசீர்வாதங்கள். It is connected with this world and the next world. ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி 12 ஆசீர்வாதம் இருக்கு. அந்த 12 ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அதுல ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் இந்த வாரம் பார்க்க போறோம். Only one blessing. இது உங்க வாழ்க்கையில நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. When you understand it, you will enjoy it more. ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். 35ல முதல் வசனத்திலிருந்து அப்படியே மெதுவா வாசிப்போம். ஓகே. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. ஏசாயா 35 அதிகாரம் ஒரு சிறப்பான அதிகாரம். நல்லா கவனிங்க. ஏசாயா 30 வரைக்கும் ஏசாயாவோட ரைட்டிங்ஸே வேற மாதிரி இருந்திருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன். 30க்கு மேல நாட் ஒன்லி 30, நாட் ஃப்ரம் 30, 40ல இருந்து 40 வரைக்கும் அவனோட ரைட்டிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. 40க்கு மேல ரைட்டிங் ஸ்டைல் மாறுது. அதுக்கு முன்னாடி இடையில ஏசாயா எழுதுறான். ஏசாயா பார்த்த பார்வையெல்லாம் தூர பார்வை. இயேசு வர்றதை ஏசாயா பார்த்தான். இயேசு சிலுவையில் அறையப்படுறதை ஏசாயா பார்த்தான். கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென் சார், நல்லா தான் தட்டுங்க, நல்லா தட்டுங்களேன். வாழ்ந்த ஏசாயா மாதிரி ஒரு ப்ராஃபட்டா என்ன செய்யணும்? வாழணும். எலியா டஸ் புஸ்ன்னு 10 பக்கத்துல மேட்ட சோழியை முடிச்சுட்டாரு கர்த்தர். அக்னி இறக்குனா அதை இறக்குனா 10 பக்கத்துல சோழியை முடிச்சிட்டாரு. ஆனா இவன் ஒன்றும் அற்புதம் செஞ்ச மாதிரி இல்லை. அவன் பாட்டு ஒரு 100 பக்கத்துல கும்மு நிற்கிறான் சார். ஸோ ஸ்பீக்கிங் ப்ராஃபட்டோட ரைட்டிங் ப்ராஃபட்ஸ்க்கு வேல்யூ
கூட. நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பிரசங்கம் பண்ணுனா இந்த ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதம். ஆமா, ஐயா ஹேகின் மாதிரி எழுதுனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதம். லிட்ரேச்சர்ன்றது பெரிய விஷயம். ஏசாயா வந்து பயங்கரமான ஒரு ப்ராஃபட். பாட்டுக்கு ஒரு 60 அதிகாரத்தை அள்ளி தட்டிட்டான் சார். என்னென்ன பார்த்துருக்கு? ஏசு பிறக்கிறத அப்பயே பார்த்தான் சார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசு கிறிஸ்து மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றது அப்பயே எழுதுனான் சார். ஈசான் அடிமரத்திலிருந்து ஒரு வேறு முளைத்து கிளம்பிட்டு இருந்தார். அவர் வந்து நன்மை தீமை அறியத்தக்க வருஷம் வரைக்கும் 30th வரைக்கும் எழுதுறான். ஏசுநாதர் சிலுவையில் அறியப்படுறத, ஏசப்பா சிலுவையில் அறியப்படுறத எழுதிட்டான் சார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிக்கிறது எழுதிட்டார் சார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் எழுதுறான் சார். அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி எழுதிட்டான். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என்ன ப்ராஃபட்! இவன் கூட இருந்தக்கலாம் எசேக்கியா கும்பிட போட்டு கூட இருந்துக்கணும். அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் அது. ஏசாயா கூட வாழ்ந்தது. ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஏசாயா எழுதின 35வது அந்த அதிகாரம் வந்து இட் இஸ் த ஹைவே பிளெஸிங்ஸ் ஆஃப் த ஹைவே. அதாவது பரிசுத்த பாதையின் ஆசீர்வாதங்கள். மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். வாசிப்ப 12 லைட்டார் கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க முதல் வசனத்துல இருந்து. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நல்லா பாருங்க, என்னைக்கு இயேசு சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அந்த பாதைக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்களோ, எப்படி அடி எடுத்து வைக்கிறீங்களோ, அன்னைக்கே உங்க வாழ்க்கை முதலாவது செழிப்புக்குள்ளாய் கடந்து வருகிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த 12 ஆசீர்வாதங்கள் நாம் வந்து நம்ம வாசிக்கிறோம். இந்த 12 யாருடைய ஆசீர்வாதங்களா? அந்த பாதையில் நடக்கிறவனோட ஆசீர்வாதங்களாம். 35:8 வாசிங்க. அது ஆங்கிலத்தில் மிக அழகா இருக்கு, தமிழ்ல இருக்கிற விட. 35:8 வாசிங்க. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எழுதிட்டு இதை எழுதுறாரு. அது இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. இட் வில் பி ஃபார் தோஸ் ஹூ வாக் ஆன் தட் வே. இது எல்லாம் அந்த பாதையில நடக்கிறவனுக்கு நான் தருகிற ஆசீர்வாதங்கள் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. இட் வில் பி ஃபார் தட், ஃபார் தோஸ் ஹூ வாக் ஆன் தட் வே. அதாவது பரலோகத்துக்கு போனவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, அந்த பாதைக்கு வந்தவனுக்கான ஆசீர்வாதம். சோ என் அன்புக்குரியவர்களே, இது போய் சேரும் இடத்திற்கான ஆசீர்வாதங்கள் அல்ல, இது போகும் வழிக்கான ஆசீர்வாதங்கள். அதுல ஒண்ணுதான் வேரோடு பிடுங்கப்படுறது, அதுவும் வருது. அதனால தான் எடுக்கிறேன் நான். இது போய் சேரும் இடத்திற்கான ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் போய் சேர்ந்தா சரியாயிரும் சார். அவர் என்ன சார், அவர் போய் சேர்ந்துட்டார் சார். நான் சேர்ந்துட்டாருன்னா எங்க சேர்ந்தாரு அப்படின்னு கேட்கவே இல்லை. சேர்ந்துட்டாருன்னா ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அப்ப நம்மெல்லாம் போற வழியில இருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில் எப்ப சந்தோஷம் தொடங்குது? போய் சேர்ந்த பிறகுதான் சார் நிம்மதி. இல்லை சார், போற வழியிலே நிம்மதி. அதுதான் பைபிள் நம்ம கொடுக்கிறது. இந்த நாள் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், இந்த நாள் நீ வியாதி இல்லாமல் இருக்க வேண்டிய நாள், இந்த நாள் சஞ்சலம் தவிப்பும் இல்லாமல் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்க வேண்டிய நாள், இந்த நாள் என்ஜாய் பண்ண வேண்டிய நாள். நல்ல கையத்தட்டி கர்த்தரை சொல்லலாமே. எஸ் எஸ் லார்ட். வாசி சிஸ்டர், அந்த 12 வேமா கடகடன்னு வாசிக்கிறோம். 1 செழிப்பு. 35 முதல் வார்த்தை செழிப்பு. ஓ, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய பாருங்க, அந்த பரிசுத்த பாதைக்குள்ள வந்த நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு என்ன செய்கிறது? வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. வறுமை வாக்கு பண்ணப்படவில்லை, செழிப்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடக்கிற பாதையிலே செழிப்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நல்லா நல்லா ஆள் மனதில் பதியட்டும். செழிப்பு. உன் பாதைகள் எல்லாம் பாத்தீங்களா, அங்கேயும் பாதை தான் வருது. அப்ப செழிப்பு எங்க இருக்கு? பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். அவங்க பாதை எது? வனாந்திரம். வனாந்திரத்தில் நெய் பொழியுமா? இங்கே கேட்ட மாதிரி இருக்க, வனாந்திரம் முழுவதும் நெய்யாய் பொழியும். யோபு தன் கால்களை நெய்யினால் கழுவினான். உங்க லைஃப் பாதை நெய்யா பொழியணுங்க. ஆமா, ரொம்ப சோர்வாட்டுறீங்களே. ஆமே,
இயேசு நாமத்தில். ஆமாம், தரித்திரம் வாழ்க்கையில் இருந்தால் போயிடும், சிந்தனையில் இருந்தா. ஆமாம், நெய்யை ஊத்துறானா அவன் கௌரி ஹோட்டலில் அப்படி ஆட்டுறான் கையை. என்னடா கரண்டி அப்படின்றான். நெய்யை ஊற்றிட்டே சாப்பிட்றான். பொய், நெய் ஊத்து. ஆனா பைபிள் சொல்லுது சாம்பார்ல ஊத்த மாட்டாராம் நெய்ய, பாதைகள் நெய்யாய் பொழியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செழிப்பின் வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா, அப்படிதான் பைபிள் சொல்லுது. சோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாதையில் காலடியை வைத்த உடனே இருக்கிற பிரைமரி பிளஸிங் ப்ராஸ்பரிட்டி. கையத்தட்டு, ப்ராஸ்பரிட்டி. நல்ல நல்ல வனாந்திரம் வயல்வெளியாகும், வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். அச்சா அச்சா அச்சா. ஆமே. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமேன்னு ஹிந்தியில சொல்லிட்டு இருக்கேன். அச்சா அச்சா. ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. அது மிகுதியாய் செழித்து, அடுத்து பூரித்து. நல்லா பாருங்க. முதலாவது செழிப்பு, எல்லாம் சொல்லுங்க. இட் இஸ் காமன் டு ஆல். ரெண்டாவது ஸ்டெப் மிகுதியான செழிப்பு. அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங், எல்லாரும் திரும்பி பார்க்கிறது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் இரண்டாவது ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க. செழிப்பு, செழிப்பு. அடுத்து மிகுதியான செழிப்பு. கையை தட்டி கொடுத்துரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார், உங்களுக்கு தெரியாது. நீங்க பிராக்டிக்கலா உள்ள போகும்போது தான் தெரியும். பிராக்டிக்கலா உள்ள போகும்போது தான் செழிப்புனா என்ன, மிகுதியான செழிப்புனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வாசிங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும், லீபனோனின் மகிமையும், கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். ஆமென். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஓகே, இங்க பாருங்க. லீபனோனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம், இதெல்லாம் பாருங்க. the first class lifestyle, the dreaming lifestyle. அதாவது what we are dreaming. இன்னைக்கு எதிரிகள் கரங்களில் இருக்கிற உச்சகட்டமான உச்சபட்சமான காரியங்கள் எல்லாம் லீபனோனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம், இவைகள் எல்லாம் உனக்கு நான் தருவேன். எதெல்லாம் நீ ட்ரீம் பண்ணிட்டு இருந்தியோ, எதெல்லாம் நீ எட்டி பார்க்க முடியாது நினைச்சியோ, அதெல்லாம் உன்னுடையதா. எகிப்தின் சம்பாத்தியம் முன்னுக்கு வருவது போல, எத்தியோப்பியன் வர்த்தகலாம் உனக்கு வருவது போல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வசனத்தோட கனெக்ட் பண்ணி வர நாட்களில் பார்ப்போம். அடுத்து அலங்காரம். மூணாவது லீபனோனின் மகிமை, நாலாவது கர்மேல் சாரோன் மிக அலங்காரம். அதை முடிச்சுட்டு அடுத்தது 5 வாசிங்க. 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும். நம்பர் 5, நீதியை சரிக்கட்டுவதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். நம்பர் 6, அடுத்து அப்பொழுது தேவன் பதிலளிக்கவும் வருவார். அடுத்த வசனம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள். இங்க பாருங்க, இந்த நீதியை சரிக்கட்டுன்றது பயங்கரமான வார்த்தை. ஆமா, இவன் நீதியை சரிக்கட்டுன்னு வந்து பேப்பர் கொடுக்க வர ஹெட்மா ஸ்கூல் வாத்தியாரத்தான் யோசிக்கிறான். இன்னைக்கு நீதியை சரி கட்டுறாரு. நீதியை சரி கட்டுறது எப்படி கர்த்தருடைய வைராக்கியம் செய்தியை கேட்ட உடனே வைராக்கியம்னா இப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு எப்படி மைண்ட் மாறிச்சோ, இந்த நீதியை சரி கட்டி ஆவேன்டான்றார் பாருங்க. அதெல்லாம் பயங்கரமான வார்த்தை. உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை அள்ளிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை. நீதியை சரி கட்டுவார். யாருக்கு சரி கட்டுவார்? உன் சத்துருவுக்கு சரி கட்டி உனக்கு நீதியை சரி கட்டுவார். அதாவது சார், எகிப்திலிருந்து போகும்போது இவங்க வந்து கொள்ளையடிச்சு எடுத்துட்டு போகிறாங்க. நான் கூட யோசித்தேன் எதுக்கு அவங்க வந்து வெள்ளியம் பொண்ணு கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, இல்லை நல்ல பிள்ளைகள் கிடையாலாமான்னு கேட்டால் 400 வருஷம் மூதாதையர்கள் அடிமையாக வேலை பார்த்தார்கள் சம்பளம் இல்லாமல். அந்த 400 வருஷ சம்பளத்தையும் பரலோகத்தில் உட்காந்து கபிரியல் கணக்கு போட்டிருக்கான். போட்டு எவ்வளோ சார் வருது? இத்தனை ட்ரில்லியன் வருது. அள்ளுன்றார். அல்றாயன், ட்ரில்லியன் கணக்கில் அள்ளுறாயன். என்னடானா நீதியை சரி கட்டுறோம்பா, நீதியை சரி கட்டுறோம் சார். ஆமா, சரி கட்டுறேன்னா டேலி சாஃப்ட்வேரை போட்டு சரி கட்டிட்டார் தேவன். அவங்க அப்பா உழைச்சது, அவங்க தாத்தா உழைச்சது, 400 வருஷம் அம்புட்டு உழைச்சது எவ்வளோ வருது கொடு, வட்டியை போட்டு அவர் சரி கட்டினார்னா சரியா சரி கட்டுவார். ஒரு சகோதரி வரா, எலிசாவுக்கு இடம் கொடுத்தவள் வீட்டிலே. அவன் பிள்ளை மரித்து போன உயிரோடு எழுப்பியிருக்கிறார் எலிசா. என் அன்புக்குரியவர்களே, அதுக்கப்புறம் நாட்டில் பஞ்சம் வந்துச்சு. அந்த சகோதரியுடைய நிலத்தை அபகரித்து கொண்டார்கள். வெளியூருக்கு போயிட்டா. அப்புறம் நாட்டில் செழிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் மெதுவாக திரும்புகிறாங்க.
அப்போ இந்த குஷ்டரோகி ஒருத்தன் வந்து அவன் யார் கேயாசின்றவன் ராஜாட்ட சொல்கிறான், ஐயா நான் இந்த மாதிரி ஆகிட்டேன். எலிசா பற்றி கேட்குறான், வேற என்னையா செஞ்சார் சொல்லியா, என் கூட இருந்தில்ல சொல்லியான்னு. சார் ஒரு தடவை வந்து செத்த பிள்ளைய உயிரோடு எழுப்பிட்டார் சார் எங்கள் பாஸ். நீ ஏன்டா அப்போ ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருக்கிற? இல்லை வந்து நான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன். சரி விடு, என்னதான் பண்ணார் சொல்லு. உயிரோடு எழுப்பினாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம உள்ளே என்ட்ராகுது. அப்படியே வந்து டேரக்டர் சீக்வன்ஸை கொண்டு வரா, ரெண்டே ஒரே சீல கையை தட்டு. அப்படியே ரெண்டு பேரும் வந்து அந்த கோஇன்சிடென்ட் வந்து நடக்குது. இந்த அவளே வந்துட்டா சார். வந்தவொடனே வாமா உன் பிள்ளை உயிரோடு எழுப்பணும்னு தானே. ஆமாங்க சார் உயிரோடு தான் எழுப்பினா. இதான் என் பையன். பார்த்தோன்னு சொல்ல, இவரை நிலத்தை கொடுங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம் நிலத்தை இல்லாமல். 7 வருஷம். அந்த ராஜா சொல்கிறான், இவன் இந்த நிலத்தை உழுது பயிரிட்டு இருந்தா எவ்வளோ ரூபா வந்திருக்குமோ, எவ்வளோ 3 நெல் வந்திருக்கும், அது 7 வருஷத்தை கூட்டி இந்த 7ஆவது வருஷம் சேர்த்து குடுறா அப்படின்னாரு. இதுக்கு பேர் தான் நீதியை சரி கட்டுவது. தேவனுடைய வாழ்க்கையில் ஒன்றை கொடுக்கும்போது நீ இழந்து போன நாட்களையும் சேர்த்து வைத்து உனக்கு கொடுப்பார். உன் சத்துருக்களால் எவ்வளவு உன்னுடைய நாமம் வந்து உன் பேரை கெடுத்தாயோ அதெல்லாம் சேர்த்து வச்சு உன் பேரை பெருமைப்படுத்துவார்கள். கையெழுத்து ஆமே. இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தேவன் பெருமைப்படுத்துவார். எதுல கை வச்சானோ அதுல தேவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பார். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நீதியை சரி கட்டுவது உங்க வாழ்க்கையில நீ என்ஜாய் பண்ணுவீங்க. இனிமே இந்த வாக்கிங் இப்போ போயிட்டு இருக்கோம் பாருங்க, இனி நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா அந்த நீதி சரி கட்டுதல பாப்பீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடுத்து வாசிங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்லாம் ஓபன் ஆகும். இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த மைண்ட் செட் வேற, நம்ம பார்த்த பார்வை வேற. இப்போ பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம சென்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி கண்ணு திறக்குது, காது திறக்குது, வந்து இது எல்லாம் வந்து ஆவியான இறங்கணும்னு அப்போஸ் 2ஆவது நடந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் ஓப்பன் ஆகி யூ ஸ்டார்ட் வாக்கிங் இன் ஸ்பிரிட் ரெல்ம், சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். இதுக்குள்ள நீ நடக்க ஆரம்பிப்ப. இதுவரை குருடனாக இருந்த ஆவிக்குரிய பார்வை இனி திறக்கப்பட ஆரம்பிக்கும். அந்த பாதையில நடக்கிறவர்களுக்கு நடக்கிற ஆசீர்வாதத்துல இது ஒன்று சொல்றாரு. அடுத்து வாசிங்க. செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். This is what spiritual flourishness. முத சொன்னது இட்ஸ் செக்குலர் flourishness. This is spiritual flourishness. எப்போ உன் கண்ணு திறக்குதோ அப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த பாய்ந்து ஓடுகிற gushing out the fountain, the rivers and streams. என்னில் விசுவாசமா இருக்கணும், அவனுக்குள்ள ஜீவத்தில் நதி பாயும். ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ஒரு செழிப்பான வாழ்க்கையா மாறிடும். ஒரு காலத்தில் பாருங்க, ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ள இடுப்பு எலும்பு கலண்டுரும். நமக்கு அப்படியே வறட்சியில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்னடான்னா பைபிளை மூட முடியல. அப்படியே ஆவியானவர்கள் ஒரு செழிப்புக்குள்ள நம்மளை என்ன செய்யறாரு, நடத்துறாரு. இது எல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபிளரிஷ்னஸ். அடுத்த வசனம் வாசிங்க சீக்கிரம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே கேரக்டர் சேஞ்சிங், கேரக்டர் மோல்டிங். எங்கெல்லாம் வலு சர்ப்பம் உட்கார்ந்து இருந்துச்சோ கையை தட்டுங்க உதவருக்கு. வலு சர்ப்பம் நமக்குள்ள இருந்த டிசெப்ஷன் ஸ்பிரிட், நமக்குள்ள இருந்த கன்னிங்னஸ், நமக்குள்ள இருந்த வந்து என்ன சொல்ல வந்து கருமித்தனம், நமக்குள்ள இருந்த வந்து ஸ்லக்கார்ட்னஸ், those all negative things. வலு சர்ப்பம் படுத்து கிடந்த அந்த இடத்துல என்ன நடக்குமா வாசிங்க. புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அந்த இடம் அப்படியே மாறும். உங்க இருதயம் மாறும், உங்க கேரக்டர் மாறும், உங்க எண்ணங்கள் மாறும், உங்க செயல்கள் மாறும். இதெல்லாம் கேரக்டர்ல வர பிளெஸிங்ஸ், கேரக்டர்ல பெரிய சேஞ்சிங். இதெல்லாம் அந்த அந்த வேலை நடக்கிறவனுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். எவ்வளோ சேஞ்சிங் இருக்கு இன்னைக்கெல்லாம். உங்களால் முடியுமா? பெரிய பெரிய வந்து என்ன சொல்லுவாங்க வந்து வாட்ஸ் தட் ரீஹாபிலிட்டேஷனில் டி-அடிக்ஷன் சென்டர்லாம் நடக்காததை தேவன் அப்படின்னு ஒன்று டக்குன்னு மாற்றி விடுறாரு. How is it possible? These are the blessings of the people who are walking on that way. அந்த பாதையில் நடக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். சார் மாரத்தான்ல ஓடிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஐஸ் கட்டி தண்ணியா வச்சுக்காங்க சார், எடுத்து அப்படியே மேலே கொட்டிக்கிறாங்க சார், கொட்டு ஓடிட்டே இருக்காங்க சார். இதெல்லாம் வழியில போறவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம பைபாஸ்ல போடும்போது தராங்களா? எவனும் தரமாட்டேன்றாங்க. ஆனா அங்க தரான். ஏன்னா தட் இஸ் த பிளெஸிங் ஆஃப் த மாரத்தான் ட்ராக் வே. அப்படிதான் ஒவ்வொரு வழிக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்படிதான் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில அந்த வழிக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு நடக்கிற ஆசீர்வாதங்களை பைபிள் சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணிரும். சக்குன்னு உள்ள சேர்ந்துரும் உங்கள்ட்ட வந்து. வாசிங்க, அடுத்து வாசிங்க. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். 9வது blessing இது. அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. இங்க பெரும் பாதையான வழி 9, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். 10 தீட்டுள்ளவன்
அதிலே நடந்து வருவதில்லை. இதைத்தான் உங்கள்ட்ட பேச போறேன் இன்னைக்கு. அடுத்து அந்த வழியில் 10 நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பெரும்பாதை, இது ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பெரும்பாதையான வழி இருக்கும், அதிலே தீட்டுள்ளவன் வருவதில்லை. இதை மட்டும் தான் இன்னைக்கு நான் இங்க இருந்து தான் பேச போறேன். உங்க பாதையில நெகட்டிவ் திங்ஸ் ஜேர்னி பண்ண முடியாது. இதை நம்ம கொஞ்ச நேரம் பேச போறோம். பரமபிதா நடாத எதுவுமே ரொம்ப அது வந்து நடந்து வருகிறது இல்லைன்றது ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. உன் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ண முடியாது. கைத்தட்டு. ஆமென். தீட்டுள்ள எதுவும் உன் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது. கையை தட்டு. தீட்டுள்ளவன் எவனும் அதிலே வருவதில்லை. இல்ல அதிலே நடந்து வருவதில்லை. அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு சிஸ்டர்? The unclean will not journey on it. It is not entering. Journey. சில நேரம் என்டர் ஆயிருக்கலாம் அவன் வாழ்க்கையில, தேவையில்லாத சிலர் என்டர் ஆயிருக்கலாம். ஆனா ரொம்ப நாள் ஜேர்னி பண்ண முடியாது சார். முடியாது சார். கை தட்டுங்க சார். கை தட்டுங்க சார். That is what a blessing of the people, those who are walking on the way of the king. It will not journey with you. அதை பார்ப்போம் நம்ம அடுத்து. இது 10வது ஆசீர்வாதம். 9வது ஆசீர்வாதம் 10. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. It talks about devil. You cannot see devil on that way. பாருங்க 10வது ஸ்டெப்ல இது நடக்குது. ஒவ்வொன்றும் அப்படி செக்மெண்டா மாறி ஒரு லெவலுக்கு மேல பிசாசே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஏன் சீன் இதோட முடிஞ்சிச்சு, அப்படியே ஒதுங்கிடு. அதுக்கப்புறம் you cannot see devil. பாருங்க பிசாசானவன் என்னை பின்தொடர்ந்து கொண்டே கடந்த 20 வருடங்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு பிசாசுக்கு வந்து என் பின்தொடர்ந்து வந்ததற்காக. பிசாசு பாருங்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு யார் எனக்கா அவருக்கா? அந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசு பாருங்க தோத்திரம் அப்படின்றாங்க. எனக்கும் தோத்திரம் வாங்கிக்க. There will not be devil. சிங்கம் அதிலே வருகிறது, இருப்பதில்லை, வருவதில்லை, இருப்பதே இல்லை. அடுத்து துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. சார் பிசாசுலாம் வந்து சாகுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னாலும் தப்பு சார். என்னைக்கு இந்த வழிக்குள்ள நீ வந்துட்டியோ, பாதைக்குள்ள வந்துட்டியோ, அப்பவே உனக்கு அந்த ஆசீர்வாதங்கள்ல ஒன்று பிசாசோட டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு லைஃப். இப்பவே நீங்க நிறைய பேர் அதை 80% மேல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். 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 வாசிங்க. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அடுத்து 11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு வரலாம். அப்ப பரலோகம் கேரண்டி இருக்கு. இந்த பாதைக்குள்ள வந்துட்டா பரலோகம் வருவார். கையை தட்டு. ஆமென். சார் நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது. எத்தனை பேர் பாதாளம் பவர்ஃபுல்லானதா, பாதாளத்தை விட பரலோகம் பவர்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். பாதாளம் பவர்ஃபுல்லானதா, பரலோகம் பவர்ஃபுல்லானதா? சொல்லுங்க. ரொம்ப இது லேவல டவுட் இருக்கு. நீங்களாம் என்னத்தை, எது சார் பவர்ஃபுல்லானது? பாதாளம் பவர்ஃபுல்லானதுன்னா பரலோகம் கட்டாயம் அதோட பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா தேவன் வாசம் செய்யும் ஸ்தலம். பாதாளத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் செத்து அவனுடைய ஸ்பிரிட் உள்ள போகும்போது, அந்த சோல் உள்ள போகும்போது அது என்ன செய்யும்னா, அவன் என்ன சொல்றான்னா, பூமியில் இருக்கிற புவியீர்ப்பு விசை மாதிரி 100 மடங்கு அதிகமாக இருக்குமா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கே இந்த பொருளை போட்டால் மெதுவாக டம்முன்னு உள்ளது, அங்கே போட்டால் அவ்வளோதான். அங்கே உள்ள ஒரு ஸ்பிரிட், ஒருத்தர் சோல் நுழைஞ்சிருச்சுன்னா அடிச்சு சக் பண்ணி இழுத்துட்டு போகுமா. எங்கே போகிறோம் 1000 மைல் ஸ்பீடில் உள்ளே போகுமா அந்த சோல். வெளியே வரவே முடியாதான். அதான் பாதாளத்துக்குள்ள போனால் ஒருத்தரும் வெளியே வர முடியாது. நான் கேட்குறேன், பாதாளத்துக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்கும்னா பரலோகத்துக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதனால சார் பரலோகம். என்ன சார் சொல்றீங்க சார்? ஹேகினோட சோல் அவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சார் போதான் கத்துறான். திடீர்னு ஒரு வெளிச்சம் அடிச்சு அதை விட ஒரு பெரிய ஃபோர்ஸ் உள்ள இருந்து சார் வெளியே கொண்டு வந்தாங்க. 3 times அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னாரு 8 வயசுல. திரும்ப தூக்கிட்டு வந்து அவர் மேலே போடுதுன்னா அதுக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா பரலோகம் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ்குள்ளே நீ வந்துட்ட. அதனால பரலோகம்ன்றது இந்த ஃபோர்ஸ்லேருந்து நீ எஸ்கேப் ஆகவே. அதனால பைபிள் நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்று உங்களை சொல்லுகிறது. பரலோகத்தை பற்றி டவுட்டில் இருக்கிற மாதிரி முட்டாள்தனமான செய்தி எதுவுமே. மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள், அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் யார்? 1 பேதுரு சொல்லுது, வெளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்பட ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்ப நீங்க எல்லாம் சீயோனுக்கு வர போறீங்க. ஆமென். சீயோனுக்கு வருவார்கள்.